ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஐபிஎல் கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஐபிஎல் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, சிஎஸ்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரூல்ஸை சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்டெம்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பட்டுச்சுன்னா அவுட்டு. அங்கே ஒரு கேட் தெரியுதா? அந்த கேட்டில் வந்து 6 பட்டா 6-4, வெளியே போயிடுச்சுன்னா அவுட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து சாபுத் ரிச் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சாபுத் ரிச் போட்டு இப்போ 2 பேரும் ஒரே மாதிரி வைப்பாங்களே, அவங்க 2 பேரும் மேட்ச் ஆடுவாங்க. மீதி ஒருத்தர் ஸ்ட்ரைட்டாக ஃபைனல்ஸ் போயிடுவார். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா மேட்சை? வாங்க சாபுத் ரிச் போடுங்க, வாங்க. ஓகே, ஓகே காய்ஸ், நான் வந்து ஃபைனல்ஸ் போயிட்டேன். இவங்க 2 பேரும் செமி ஃபைனல்ஸ் ஆட போகிறாங்க. இப்போ ஸ்டோன் பேப்பர் சீசர் போடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் தான் டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் தேர்வு செஞ்சுருக்காங்க. அது வந்து இதுதான் நம்ம பவுலர், எம்ஐ பேட்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம் இருங்க. இப்போ நம்ம ஆர்சிபி பவுலிங் ஸ்டைலில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது ட்ரையல்ஸ்னால சூப்பராக ஃபீல்டிங்லாம் பண்ணுறாரு. இப்போ நம்ம இந்த இடத்துல ஒழுங்காக உட்காந்துக்கலாம். கைஸ் பவுலிங் போடுறாங்க. பேட்ரி ஜஸ்ட் மிஸ்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா 4 பேச்சு கைஸ். ஸ்டம்பில் பட்டுச்சுன்னா அவுட்டு. ஆனால் ஸ்டம்பில் தான் போட முடியுது. பார்த்தீங்கன்னா கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆர்சிபியோட ஃபஸ்ட்டு ஃபீல்டிங். எம்ஐ பார்த்தீங்கன்னா பங்கமாக பேட்டிங் ஆடின்னு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கைஸ் எவ்வளோ ரன்ஸ்ரா? 3 4 2 4 போயிடுச்சு கைஸ். 8 ரன்ஸ் எடுத்துருக்காங்க எம்ஐ. பார்த்தீங்கன்னா பால் வெளியே போயிடுச்சு. 14 எம்ஐ அவுட் ஆகுறாங்க. அவுட்டு போனி கைஸ். இப்போ நம்ம ஆர்சிபி பேட்டிங், வெறித்தனமான பேட்டிங்கை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்கை பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸோட ட்ரையல்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸு டாட் பாலாக வந்துருக்கு. நம்ம எல்லாத்தையும் கேப்சர் பண்ணலாம் வாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பேட்டர் வந்து அங்கே சொருவிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஐ தலைவர் எவ்வளோ பங்கமாக பவுலிங் போட்டிருக்காங்க. ஆனால் இது வைடு போயிடுச்சு. வைடு அதனால் இப்போது பெரிய பால் பார்த்தீங்கன்னா 4 போயிடுச்சு. பட்டு பவுன்ஸே ஆகி பேட்டரிக்கிட்டே போயிடுச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸில் போயிருக்கோன்னு பார்த்துக்கோங்க கைஸ். பார்த்தீங்கன்னா டாட் பால் கைஸ், டாட் பால்னால் 4 வந்துச்சுங்க. இது வந்து தடுக்க வேண்டிய பால் மிஸ்ஃபீல்டு ஆயிடுச்சு கைஸ். இப்போ ஆல்ரெடி இப்போ மேட்ச் ட்ராவில் இருக்குது. ஒரு 4 வச்சுன்னா ஆர்சிபி வின் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மிஸ்ஃபீல்ட், எம்ஐ மிஸ்ஃபீல்டால் ஆர்சிபி ஃபைனல்ஸ்குள்ளே போகிறாங்க. ஃபைனல்ஸு உள்ளே போயிட்டாங்க. இப்போ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி தான் இப்போ ஃபைனல்ஸ் நடக்க போகுது. இப்போ எம்ஐ தான் கேமராமேனாக இருக்க போகிறாரு. கமெண்ட்ரி நான் பார்த்துக்கிறேன். இப்போ வந்து ஓகே, வந்து பேட்டிங்காக பவுலிங்காக தேர்வு செய்ய போகிறோம். வந்து நான் சிஎஸ்கே வந்து டாஸ் வின் பண்ணிட்டாங்க. நான் வந்து பவுலிங் தேர்வு செஞ்சுருக்கேன் கைஸ். நான் வந்து ஒரு ஸ்பின்னர் பவுலர்.
கொஞ்சம் அங்கே போயிட்டு ட்ரையல்ஸ் என்ன ட்ரையல்ஸ் கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்பின் ஆகுதுன்னு. இப்படி காமிண்ணா இப்படி பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு 4 கூட அடிக்கல கைஸ். கிரிக்கெட் கிட்ட இருந்தா டவுட்டே இருக்கும். சரி ஆர்சி வந்து இப்போ அவுட் ஆயிடுச்சு காய்ஸ். இப்போ சிஎஸ்கே வந்து ஆட போகுது காய்ஸ். சிஎஸ்கே ட்ரையல்ஸ் ஆடுது காய்ஸ். ட்ரையல்ஸ் ஓய்டு போயிடுச்சு காய்ஸ். ஆனால் சிஎஸ்கே அட்டன் பண்ணிடுச்சு காய்ஸ். வீடியோ எடுக்கிறீங்களா? ரீல்ஸ் பண்ணுறோம். ரீல்ஸா? வீடியோ ரீல்ஸ் ஒன்று தான். உனக்கு தெரியுமா? வரீங்களா இல்லையா? இது வந்து சிஎஸ்கே பேட்டிங் ஆடுது காய்ஸ். ஆர்சிபி வந்து ஓய்டு போச்சு காய்ஸ். சிஎஸ்கே ஆர்சிபி கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க காய்ஸ். சிஎஸ்கே தப்பிச்சிச்சு காய்ஸ். எப்படி ஒரு வழியா வாங்கண்ணா டக்குனு பிரணாபா. நான் வரல. சிஎஸ்கே 4 அடிச்சிச்சு காய்ஸ். தூட்டி